என் தங்கமே, உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சக்தி தங்கி இருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணராததுதான் இப்போ உன் குழப்பம். அந்த சக்தி அமைதியாக உன்னுள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது உன்னை தள்ளிக்கொண்டு போகிறது, நீ சோர்ந்தாலும் கூட உன்னை விட்டுவிடவில்லை. அது தான் உன் உயிரின் உண்மை திசை. நீ பல தடவைகள் இது போதும் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் அடுத்த நாளே மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த ஒரு விஷயமே உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய அடையாளம். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மனசு இருந்தால் அந்த மனிதனை எந்த சூழ்நிலையும் தோற்கடிக்க முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த அழுத்தம் உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை வடிவமைக்கிறது. களிமண் ஒரு பானையாக மாறும்போது அது பலமாக அழுத்தப்படுகிறது, சுழற்றப்படுகிறது, வடிவமைக்கப்படுகிறது. அந்த செயல்முறையில் தான் அதன் அழகு உருவாகிறது. அதுபோல தான் உன் வாழ்க்கையும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உன்னிடம் இருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ள வரவில்லை. அது உன்னிடம் உள்ளதை வெளிக்கொண்டு வருது. உன் பொறுமை, உன் தைரியம், உன் உறுதி, ஆல் ஆஃப் them இப்போ வெளியில் தெரிந்து கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் உன் மனசு அமைதியாக இருக்காது. அது பல கேள்விகளை கேட்கும். நான் சரியான வழியில் இருக்கிறேனா? என்னால் இது முடியும் தானா என்று. அந்த கேள்விகள் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கேள்விகள் உன் பாதையை நிறுத்தக்கூடாது. நீ முன்னே சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம். நீ நிற்காமல் இருந்தால் நீ தோற்க மாட்டாய். அது வாழ்க்கையின் எளிய உண்மை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது வெளியில் இன்னும் தெரியவில்லை. ஆனால் அது உன் உள்ளத்தில் ஆழமாக நடக்கிறது. அந்த மாற்றம் தான் உன் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. நீ இப்போ உன் மனதில் விதைக்கும் எண்ணங்கள் மிகவும் முக்கியம். பயம் விதைத்தால் பயம் வளர்கிறது. நம்பிக்கை விதைத்தால் நம்பிக்கை வளர்கிறது. அதனால் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நீ ஒரு சுமையாக பார்க்க வேண்டாம். அது ஒரு வாய்ப்பு. உன்னை நீ உருவாக்கிக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீ இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீ சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறாய். அதுதான் முக்கியம். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று சிரிப்பாய். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லை. அது ஒரு நிம்மதியின் சிரிப்பு. இது எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லும் சிரிப்பு. அந்த நாளை நீ கண்டிப்பாக பார்க்கப் போகிறாய். ஏனெனில் நீ இப்போ கைவிடவில்லை. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த வலி நாளை உன் வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை மற்றவர்களை விட உயர்த்தும். அது உன்னை ஒரு தனித்த நிலைக்கு கொண்டு போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டம் அந்த கதையின் ஒரு பகுதி மட்டும். அது முழு கதை அல்ல. அந்த கதையின் அடுத்த பக்கங்கள் இன்னும் அழகாக இருக்கும். நீ அந்த பக்கங்களை பார்க்க வேண்டும் என்றால் இப்போ கைவிடக்கூடாது. நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்காதே. அது தான் உன் உண்மையான பலம். அது தான் உன்னை எந்த இருளிலிருந்தும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தின் முன் நிற்கிறாய். அந்த துவக்கம் உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். அந்த நம்பிக்கை உன்னை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ இப்போ எடுத்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். அந்த மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் பயணத்தை நம்பு. இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உன்னை உயர்த்துகிறது. நீ இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய். ஆனால் அந்த போராட்டம் முடிந்த பிறகு நீ ஒரு வெற்றியாளன் ஆக இருப்பாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் முன்னே போ. இன்னும் கொஞ்சம் தாங்கு. உன் வாழ்க்கையின் வெளிச்சம் உன்னை தேடி வருது. அது நிச்சயம் உன்னை அடையும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு ஆசை அல்ல, அது ஒரு நிச்சயம்.
என் தங்கமே, நீ இப்போ இந்த வரிகளை கவனமாக வாசிக்கிற நேரத்தில் கூட உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த அமைதி சத்தமாக வராது, அது மெதுவாக உன் உள்ளத்தை நிரப்பும். நீ இவ்வளவு நாள் சுமந்து வந்த பயம், குழப்பம், சோர்வு, ஆல் ஆஃப் தெம் மெதுவாக கரைந்து போகும். அது ஒரு நாளில் நடக்காது, ஆனால் அது ஆரம்பமாகிவிட்டது. நீ உன்னை ஒரு நாளாவது கவனித்து பார்த்தாயா? எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். எத்தனை தடைகள் வந்தாலும் முழுமையாக நின்றுவிடவில்லை. அந்த ஒரு விஷயமே உன்னை வேறுபடுத்துகிறது. பலர் தாங்க முடியாமல் விட்ட இடத்தில் நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த அர்த்தத்தை உருவாக்குவது உன் முயற்சிதான். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சோதனைகள், ஆல் ஆஃப் தெம் உன் கதையை வலிமையானதாக மாற்றுகிறது. நீ இப்போ ஒரு இருளான பாதையில் நடக்கிறாய் என்று தோன்றலாம். ஆனா அந்த இருளே உன்னை வெளிச்சத்தை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. எப்போதும் வெளிச்சத்தில் இருந்தவனுக்கு வெளிச்சத்தின் மதிப்பு தெரியாது. ஆனால் இருளை தாண்டி வந்தவனுக்கு அந்த ஒளி ஒரு ஆசீர்வாதம். என் தங்கமே, உன் மனசு சில நேரங்களில் நான் முடியுமா என்று கேட்கும். அந்த கேள்வி உன் பயம் பேசும் குரல். ஆனால் உன் உள்ளத்தில் இன்னொரு குரல் இருக்கிறது, அது அமைதியாக சொல்கிறது, நீ முடியும் என்று. அந்த குரலை கேள். அது தான் உண்மை. நீ இப்போ எடுத்து கொண்டிருக்கும் இந்த சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் நீ திடீரென்று முன்னேறிவிட்டேன் என்று உணர மாட்டாய். ஆனால் மெதுவாக ஒரு நாள் பார்த்தால் நீ மிக பெரிய தூரம் வந்து இருப்பாய். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தின் முன் நிற்கிறாய். அந்த மாற்றம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் உன் மனதில் ஆரம்பமாகி விட்டது. நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அது உன்னை கற்றுக் கொடுத்தது. அது உன்னை இங்கே கொண்டு வந்தது. நீ இப்போ எடுக்கும் முடிவுகள் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது இருக்கிறதென்றால் போதும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே இழுக்கும். நீ சில நேரங்களில் சோர்ந்து போனால் ஓய்வு எடு. ஆனால் உன் கனவுகளை விடாதே. ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் எழுந்து நட. அதுதான் முக்கியம். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று ஆழமாக சுவாசிப்பாய். அந்த சுவாசத்தில் இருக்கும் இலகு உணர்வு, அதுதான் நீ இப்போ தேடுகிற அமைதி. அந்த அமைதி உன்னிடம் வந்து சேரும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சுமை ஒரு நாள் முழுவதும் நீங்கும். அந்த நாளில் நீ உன் மனதில் ஒரு பெரிய நிம்மதியை உணருவாய். அந்த நிம்மதி தான் உன் உண்மையான வெற்றி. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒருபோதும் குறைத்து மதிக்காதே. நீ கடந்து வந்த பாதை மிகவும் வலிமையானது. அந்த பாதை உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றி இருக்கிறது. நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அந்த எதிர்காலம் அழகாக இருக்கும். அது நிச்சயம். என் தங்கமே, உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையை நம்பு. இந்த கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை. அது ஒரு கட்டம். அந்த கட்டத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இதை எல்லாம் தாண்டி வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் வெற்றி. என் தங்கமே, நீ இப்போ ஒரு பயணத்தில் இருக்கிறாய். அந்த பயணம் உன்னை ஒரு அழகான இலக்கிற்கு கொண்டு செல்லும். அந்த இலக்கு உன்னிடம் வந்து சேரும். அதுவரை தைரியமாக இரு. உன் நம்பிக்கையை விடாதே. நீ வெற்றி பெறப்போகிறாய். அது நிச்சயம். என் தங்கமே, இப்போ நீ சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உன் மனதை களைப்பாக மாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களுக்குள் கூட ஒரு அமைதியான உண்மை இருக்கிறது. நீ இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அந்த நம்பிக்கை தான் உன் உயிரின் ஒளி. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது அணையாமல் இருந்தால் போதும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சுமை போல தோன்றலாம். ஆனால் அது ஒரு பயிற்சி. அது உன்னை தயார் பண்ணுகிறது.
வாழ்க்கை எப்போதும் நம்மை பெரிய விஷயங்களுக்கு தயாராக்கும் போது தான் இவ்வளவு சோதனைகளை தரும். அது உன்னை தேர்வு செய்யவில்லை, அது உன்னை நம்புகிறது. என் தங்கமே, நீ உன்னை ஒருபோதும் குறைத்து மதிக்காதே. உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை. நீ எவ்வளவு தாங்கி இருக்கிறாய் என்று நீயே ஒரு நாள் நினைத்து பார்த்தால் உனக்கு உன்னையே பார்த்து ஆச்சரியம் வரும். நீ பல இரவுகள் தூக்கமில்லாமல் இருந்திருக்கலாம். பல நாட்கள் மனசு அமைதியில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த எல்லா நேரங்களிலும் நீ உடைந்து போகவில்லை. அதுவே உன் வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது என்றால் அது உன்னை உயர்த்தப் போகிறது என்பதற்கான அறிகுறி. சோதனை இல்லாமல் உயர்வு வராது. அந்த உயர்வு தாமதமாகலாம், ஆனா அது தவறாது. நீ இப்போ ஒரு இடத்தில் சிக்கி போன மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அது உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை நீ நம்ப வேண்டாம். அவை உண்மை அல்ல. அவை ஒரு பயத்தின் பிரதிபலிப்பு. உண்மை என்னன்னா, நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய். நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீ நிற்காமல் இருந்தால் போதும். வாழ்க்கை மெதுவாக நடந்தாலும் அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த காலத்தை நீ மறக்க மாட்டாய். அது உன்னை கற்றுக் கொடுத்த காலம். அது உன்னை உருவாக்கிய காலம். அந்த நாளில் நீ சொல்லுவாய், இந்த கஷ்டம் இல்லையென்றால் நான் இப்படி ஆக மாட்டேன் என்று. அந்த உண்மைதான் உன் வெற்றி. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த கடன், இந்த சுமை, ஆல் ஆஃப் திஸ் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டும். அது உன் முழு வாழ்க்கை அல்ல. அது நீங்கும். அது நீங்காம இருக்க முடியாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி வரப்போகிறது. அந்த ஒளி மெதுவாக உன் வாழ்க்கையை நிரப்பும். அந்த ஒளி வந்த பிறகு இப்போ நீ உணரும் இந்த இருள் எல்லாம் மறைந்து போகும். நீ அந்த நாளை கண்டிப்பாக காண்பாய். ஏனெனில் நீ இன்னும் கைவிடவில்லை. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதியை பிடித்துக்கொள். அதுதான் உன் உண்மையான சக்தி. அதுதான் உன்னை எந்த சோதனையையும் கடக்க வைக்கும். என் தங்கமே, நீ இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்கிறாய். ஆனால் அந்த போராட்டம் முடிந்த பிறகு நீ ஒரு புதிய மனிதனாக மாறுவாய். அந்த மாற்றம் உன்னை உயர்த்தும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அந்த எதிர்காலம் பாதுகாப்பானதாக இருக்கும். அது உனக்கு நிம்மதியை தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை நீ நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அது உன்னை விட்டுவிடாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் நீ இப்போ தேடுகிற நிம்மதி. அது உன்னிடம் வந்து சேரும். அதுவரை தங்கமே, தைரியமாக இரு. உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். உன் பாதையை தொடரு. நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு சந்தேகம் அல்ல, அது ஒரு நிச்சயம். என் தங்கமே, நீ இந்த பயணத்தில் இவ்வளவு தூரம் வந்து விட்டாய் என்ற உண்மை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. உன் உள்ளத்தில் உடைக்க முடியாத ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமை தான் உன்னை இத்தனை நாள் தாங்கிக் கொண்டு வந்தது. சில நேரங்களில் நீயே உன்னை சந்தேகப்படுத்திக் கொண்டாலும் அந்த வலிமை ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை. நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சுமை ஒரு பெரிய சுவரை தாண்டும் முன் வரும் சோர்வை போல. அந்த சுவர் உன்னை தடுக்க வரவில்லை, அது உன் உயரத்தை அளக்க வருது. நீ அதை தாண்டும் போது தான் உன் உண்மையான திறன் உனக்கே தெரியும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நேரத்தில் நமக்கு எல்லா பதில்களையும் தராது. அது நமக்கு கேள்விகளை மட்டும் தரும். அந்த கேள்விகளுக்கு நாம் பயணத்தில் பதில் கண்டுபிடிக்கணும். நீ இப்போ அந்த பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ உன் உள்ளத்தில் கேட்கும் அந்த கேள்விகள், நான் சரியா செய்கிறேனா? என் வாழ்க்கை எங்கே போகுது? இவை எல்லாம் உன் விழிப்புணர்வின் அறிகுறி. அது உன்னை விழித்திருக்க வைக்கிறது. அது உன்னை முன்னேற வைக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழப்பம் ஒரு உருவாக்கத்தின் ஆரம்பம்.
ஒரு படம் வரையும்போது ஆரம்பத்தில் அது குழப்பமாக இருக்கும். ஆனால் அது முடிந்த பிறகு அது ஒரு அழகான ஓவியமாக மாறும். நீ இப்போ அந்த ஓவியத்தின் நடுவில் இருக்கிறாய். அதனால் தான் உனக்கு அது புரியவில்லை. ஆனால் அது முடிந்த பிறகு நீ உன் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படுவாய். என் தங்கமே, நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. அவர்கள் வேறு பாதையில் இருக்கிறார்கள். நீ வேறு பாதையில் இருக்கிறாய். உன் பாதை உனக்கு சரியானது. அது உன்னை உன் இலக்கிற்கு கொண்டு செல்லும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமங்கள் உன் மனதை வலிமையாக்குகிறது. அது உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அது உனக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய். அந்த மாற்றம் மெதுவாக வந்தாலும் அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ அந்த மாற்றத்தை அடைவாய். ஏனெனில் நீ இப்போ கைவிடவில்லை. நீ இப்போ தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த வலி நாளை உன் வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை உயர்த்தும். அது உன்னை ஒரு நிலையான மனிதனாக மாற்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்று. அது தான் உன் ஒளி. அது தான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும். நீ சில நேரங்களில் சோர்ந்து போனால் அது பரவாயில்லை. ஆனால் அந்த சோர்வு உன்னை நிறுத்தக்கூடாது. அது ஒரு இடைவேளை மட்டும். அந்த இடைவேளைக்கு பிறகு மீண்டும் முன்னே செல். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. அது உன்னை சோதிக்கும், ஆனால் அது உன்னை உருவாக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் வெற்றி. என் தங்கமே, நீ இப்போ ஒரு பயணத்தில் இருக்கிறாய். அந்த பயணம் உன்னை ஒரு அழகான இலக்கிற்கு கொண்டு செல்லும். அந்த இலக்கு உனக்கு நிம்மதியை தரும். அந்த நாளில் நீ உன் மனதில் ஒரு அமைதியை உணருவாய். அந்த அமைதி தான் நீ இப்போ தேடுகிற அமைதி. அதனால் தங்கமே, தைரியமாக இரு. உன் பாதையை தொடரு. உன் நம்பிக்கையை விடாதே. நீ வெற்றி பெறப் போகிறாய். அது நிச்சயம். என் தங்கமே, நீ இந்த நீண்ட பாதையில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. சில நேரங்களில் அந்த பாதை முடிவில்லாமல் தோன்றலாம். இன்னும் எவ்வளவு தூரம் என்று உன் மனசு கேட்கலாம். ஆனால் அந்த கேள்வி வந்த இடமே உன் முன்னேற்றத்தின் சான்று. நீ நிற்கவில்லை என்பதற்கான அடையாளம். நீ இப்போ சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை ஒரு புதிய வடிவமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் மெதுவாக நடக்கிறது. அதனால் தான் அது உனக்கு தெரியாமல் போகிறது. ஆனால் அது உன்னுள் ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை போல தோன்றும். அந்த உணர்வு மிகவும் கனமானது. ஆனாலும் அந்த நேரம் தான் நீ உன்னை நீயே புரிந்து கொள்ளும் தருணம். அந்த புரிதல் தான் உன்னை ஒருபோதும் தனியாக விடாது. நீ உன்னிடம் ஒரு நண்பராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனசு சோர்ந்தால் அதை தட்டி எழுப்பாமல் மெதுவாக புரிந்துகொள். அது ஏன் சோர்ந்தது என்று கேள். அந்த அன்பு தான் உனக்கு உள்ளிருந்து வலிமை தரும். என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சுமை உன் வாழ்க்கையை நிறுத்த வரவில்லை. அது உன் வேகத்தை சற்று குறைக்கிறது, ஆனால் அது உன் திசையை மாற்றவில்லை. நீ இன்னும் சரியான திசையில் தான் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்போ செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக இருக்கிறது. அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால் அதன் மேல் நீ கட்டும் வாழ்க்கை ஒருபோதும் சுலபமாக இடிந்து போகாது. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது உனக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த கஷ்டம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த வலி ஒரு நாள் உன் வலிமையாக மாறும். அந்த வலிமை தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். அது உன்னை ஒரு தனித்துவமான நிலைக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை.
அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கஷ்டம் ஒரு கட்டம் மட்டும். அது முழு கதை அல்ல. நீ அந்த கதையின் நாயகன். அந்த கதையை எப்படி முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தி உன்னிடம் தான் இருக்கிறது. நீ கைவிடாமல் இருந்தால் அந்த கதை ஒரு வெற்றியுடன் தான் முடியும். நீ சில நேரங்களில் நான் மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுகிறேனா என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். நீ மட்டும் தனியாக இல்லை. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்று. அது தான் உன் வழிகாட்டி. அது தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். நீ சோர்ந்து போனால் ஓய்வு எடு. ஆனால் உன் பாதையை நிறுத்தாதே. நீ மீண்டும் எழுந்து நடக்கும் வரை வாழ்க்கை உன்னை காத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் உன் மனதை இலகுவாக்கும். அந்த உணர்வு தான் நீ இப்போ தேடுகிற நிம்மதி. அந்த நிம்மதி உன்னிடம் வந்து சேரும். அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த நாளை உன்னிடம் அருகே கொண்டு வருகிறது. நீ அதை உணராமல் இருந்தாலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனால் அது உன்னை உயர்த்தும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இந்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்தேன் என்று பெருமையாக சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் தைரியம், இன்னும் கொஞ்சம் பொறுமை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். உன் வாழ்க்கையின் வெளிச்சம் உன்னை தேடி வருகிறது. அது நிச்சயம் உன்னை அடையும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது உறுதி. என் தங்கமே, இப்போ நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை எவ்வளவு நீளமாக தோன்றினாலும் அது முடிவில்லாதது இல்லை. ஒரு பாதை என்றாலே அதற்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு உனக்கு ஒரு புதிய தொடக்கம் தரப்போகிறது. நீ இப்போ அந்த முடிவிற்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் இந்த சோர்வு சொல்லுது. நீ உன் உள்ளத்தில் உணர்கிற அந்த சுமை சில நேரங்களில் உன்னை முழுக்க ஆக்கிரமித்து விட்டது போல தோன்றலாம். ஆனால் அந்த சுமை உன்னை உடைக்க முடியவில்லை. அது உன்னை நிறுத்த முடியவில்லை. நீ இன்னும் முன்னே செல்கிறாய். அதுவே உன் வலிமையின் உண்மையான அளவு. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆரம்பத்தில் இருந்த அந்த பயம், அந்த குழப்பம், இப்போ அது மாறி இருக்கிறது. அது இன்னும் இருக்கலாம், ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தவில்லை. நீ அதை தாண்டி நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன முடிவும் உன் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த முடிவுகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு விதத்தில் நம்மை சோதிக்கிறது. நாம் எவ்வளவு தாங்க முடியும் என்று அல்ல, நாம் எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்க முடியும் என்று. அந்த நம்பிக்கையை நீ இன்னும் பிடித்து கொண்டு இருக்கிறாய். அதுவே உன்னை வெற்றி பெற வைக்கும். நீ சில நேரங்களில் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று கேட்கலாம். அந்த கேள்வி உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஆனால் அந்த கேள்வி உன் கால்களை நிறுத்தக்கூடாது. நீ முன்னே போகிறாய் என்றால் நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு அமைதியான மாற்றம் நடக்கிறது. அது சத்தமாக வராது. அது மெதுவாக உன் மனதை மாற்றும். அந்த மாற்றம் தான் உன் எதிர்காலத்தை அமைப்பதற்கான அடித்தளம். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. அந்த வலிமை உனக்கு பிறகு வரும் எந்த சோதனையையும் சமாளிக்க உதவும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லை. அது ஒரு வெற்றியின் சிரிப்பு. அந்த நாளில் நீ சொல்லுவாய், நான் கைவிடவில்லை என்று. அந்த ஒரு வார்த்தை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த வலி ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் உன்னுடன் இருக்கும். அந்த பாடங்கள் தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். ஏன்
தங்கமே, உன் மனசை எப்போதும் கவனமாக வைத்துக்கொள். அது தான் உன் வழிகாட்டி. அது தான் உன்னை சரியான திசையில் கொண்டு செல்லும். நீ சில நேரங்களில் தனியாக இருப்பது போல உணரலாம். ஆனால் உண்மையில் நீ தனியாக இல்லை. உன் முயற்சி உன்னுடன் இருக்கிறது. உன் நம்பிக்கை உன்னுடன் இருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. ஆனால் அது உண்மையாக இருக்கும். நீ உண்மையாக உழைத்தால் அது உனக்கு திரும்பி வரும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அந்த எதிர்காலம் உனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு நம்பிக்கை தரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும். அதனால் தங்கமே, உன் பாதையை தொடரு. உன் நம்பிக்கையை விடாதே. நீ இந்த எல்லாவற்றையும் கடந்து போகிறாய். உன் வாழ்க்கையின் வெளிச்சம் உன்னை தேடி வருது. அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம்.